பிரைஸ் லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 2 சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்வி: கொரிந்தியரிடத்தில் மறுபடியும் துக்கத்துடனே வரக்கூடாதென தீர்மானித்தவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: கொரிந்து மக்களை பவுல் துக்கப்படுத்தினால் பவுலை சந்தோஷப்படுத்துபவன் யார்? பதில்: பவுலாலே துக்கமடைந்தவன். கேள்வி: கொரிந்தியர் மேல் பவுல் வைத்த எதை அறியும்படி பவுல் கடிதம் எழுதினார்? பதில்: அன்பின் மிகுதியை. கேள்வி: அதிக கண்ணீரோடு கொரிந்தியருக்கு கடிதம் எழுதியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் கொரிந்தியர் மேல் எவைகளை சுமத்த விருப்பமில்லை என்றார்? பதில்: அதிக பாரம். கேள்வி: கொரிந்தியர் யாரை மன்னிக்க வேண்டும்? பதில்: பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனை. கேள்வி: கொரிந்தியரை சோதித்தறியும்படி எழுதியவர் யார்? பதில்: பவுல். கேள்வி: பவுல் பிறரை எங்கே மன்னித்தார்? பதில்: கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே. கேள்வி: பவுல் ஏன் பிறரை கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே மன்னித்தார்? பதில்: சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. கேள்வி: யாருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்ல? பதில்: சாத்தான். கேள்வி: பவுல் யாரை தன் சகோதரன் என்று கூறினார்? பதில்: தீத்து. கேள்வி: பவுலை வெற்றி சிறக்க பண்ணியவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவன் பவுலை யாருக்குள் வெற்றி சிறக்க பண்ணினார்? பதில்: கிறிஸ்துவுக்குள். கேள்வி: தேவன் பவுலை எதை வெளிப்படுத்த செய்தார்? பதில்: கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை. கேள்வி: பவுல் யாருக்கு நற்கந்தமாயிருக்கிறோம் என்று கூறினார்? பதில்: தேவனுக்கு. கேள்வி: துப்புரவாக தேவ வசனத்தை பேசியவர் யார்? பதில்: பவுல். God bless you.